எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும். அதற்கு எதிராக அதிகாரத்தில் இல்லாதவன் போராட நினைக்கிறான், நாங்க வருகிறோம் என்று. அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அமைதி காக்கிறது. அமைதி மட்டும் காத்தா பிரச்சனை கிடையாது. எதை விரும்பி நோக்கி இன்றைக்கு பயணிக்கிறான்? நவீன நாகரிகத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாள. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அண்ட சராசரங்களை படைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே உண்டாகட்டும். அவனுடைய சாந்தியும் கருணையும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை எல்லாம் இஸ்லாம் என்ற ஒரு நம்பிக்கையினூடாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி ஒற்றுமை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை உருவாக்கி அழகான ஒரு வாழ்க்கை கட்டமைப்பை அல்லாஹுடைய தூதர்கள் உருவாக்கினார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அந்த மனித குலத்திற்கு சொன்னார்கள் என்றால், நீங்கள் எல்லாம் சகோதரர்கள், எல்லா முஸ்லீம்களும் வெவ்வேறு தாய் தந்தையர்களுக்கு பிறந்திருந்தாலும் முஸ்லீம் என்ற அடிப்படையில் எல்லோரும் சகோதரர்கள். சகோதரத்துவத்தை ரசூலுல்லா இந்த அளவுக்கு சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான். அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான், அநியாயம் இழைக்கப்பட்ட நிலையில் விட்டுவிட்டு வரவும் மாட்டான். ஒரு முஸ்லீம் தவறு செய்தால் கூட அந்த தவறை மறைத்து மக்கள் மத்தியிலே பகிரங்கப்படுத்தி அவமானப்படுத்த வேண்டாம். மன் சத்தர முஸ்லிமன் சத்தரகுல்லாஹு யௌமல் கியாமா. அல்லாஹு தாலா அவருடைய குறையை மறைக்க வேண்டுமென்றால் குறித்த நபர் சக முஸ்லீமினுடைய குறையை மறைக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். அல் முஃமின் லில் முஃமின். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு கல் புன்யான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு கட்டிடத்தை போல. கட்டிடத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு எப்படி வலு சேர்க்கிறதோ, பிடிப்பாக இருக்கிறதோ, அதே போல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு பிடிப்பாக வலு சேர்க்கிற வகையில் உதவி செய்கிற வகையில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்தது. இது மட்டும் கிடையாது, ஏராளமான செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. முஸ்லீம்களுக்குள் சகோதரத்துவம் இருக்க வேண்டும், பகைமையோ வெறுப்போ இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் கொடுத்தவர்கள் சொல்கிறார்கள். இதனுடைய வெளிப்பாடு பாருங்கள். இஸ்லாம் என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி நபித்தோழர்களுக்கு மத்தியில் பலவிதமான ஒற்றுமைகளை நீங்கள் பல உரைகளில் கேட்டிருப்பீர்கள். மக்காவிலிருந்து வந்தவர்களுக்கு மதீனத்து வாசிகள் உதவி செய்தார்கள், சொத்தை கொடுத்தார்கள், மனைவியை கூட தலாக் செய்து கொடுத்தார்கள் என்கிற செய்திகளெல்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் சலித்து போயிருப்பீர்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஒற்றுமைப்படுத்தல் இருந்தது. உமையாவுக்கு அடிமையாக இருந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரபி அல்ல, அந்த சமுதாயத்தில் அடிமையாக பார்க்கப்பட்டவர். எத்தியோப்பியா நாட்டைச் சேர்ந்த ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர். வெள்ளையர்கள் தான் உயர்வு என்று பார்க்கிற அந்த அரபியர்களுக்கு மத்தியில் அடிமை, அஜமி, அதே நேரத்தில் கருப்பினத்தை சார்ந்தவர், குடும்ப ரீதியாக அடிமை. ஆனால் இஸ்லாம் என்கின்ற ஒரு ஏகத்துவ அந்த கலிமாவை சொன்னதனால எஜமான் உமையா இந்த பிலால் ரதி அவர்களை கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். அடித்து சித்திரவதை செய்கிற போது அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் அதில் வருகிறார்கள். அபூபக்கர் ரதி அவர்களுக்கு இந்த பிலாலை உரிமை விட வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்கிற ஒரு தேவை, இஸ்லாம் என்கிற அந்த சகோதரத்துவம், அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. 7 தீனார்கள் கொடுக்கிறார்கள், பிலால் ரதி அவர்களை உரிமை விடுகிறார்கள். இஸ்லாம் என்ற ஒன்று இல்லைன்னா மற்ற காபிர்களைப் போல, மற்ற மனிதர்களைப் போல
இவன் அடிபட்டா என்ன, அடிபடாட்டி எனக்கு என்னன்னு விட்டுட்டு போகலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உறுப்புகளைப் போல. ஒரு உறுப்புக்கு பாதிப்பு என்றால் மற்ற உறுப்பு எப்படி விழித்திருக்குமோ, எப்படி மற்ற உறுப்புக்காக வேண்டி அவைகள் பாடுபடுமோ, அதே போல் ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு என்றால் மற்ற முஸ்லீம் பாடுபட வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனால் பிலாலை நான் உரிமை விடுகிறேன். இறந்து போகிற கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நோஞ்சானாக இருக்கக்கூடிய இந்த பிலாலுக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்து அபூபக்கரை வாங்குகிறாயா, பரவாயில்லை கொடுங்கள் அவரை என்று அபூபக்கர் சித்திக்கிறவர்கள் உரிமை விட்டார்கள். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இஸ்லாம் என்கிற இந்த சமுதாயம் இப்படித்தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு என்கிற போது களத்தில் நிற்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. இல்லைனா சிதைந்து போய் அவர்களுக்கு குடும்ப பெருமை, பரம்பரையாக பழிவாங்கும் குணமெல்லாம் இருந்தது. ஆனால் இஸ்லாம் என்ன செஞ்சு இவற்றையெல்லாம் ஒற்றுமைப்படுத்தியது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அடிப்படைகளில் பல ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு பிறகு, சஹாபாக்களுடைய ஆட்சிக்கு பிறகு கூட இஸ்லாத்தை இப்படி ஒற்றுமையாக சகோதரத்துவத்தில் பின்பற்றிய வரலாற்று தலைவர்களை நீங்கள் பார்க்கலாம். 1999 ஆண்டு 1999 ஆண்டு ஜெருசலத்தை கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மோசமான சில ஆட்சியாளர்கள் கைப்பற்றுகிறார்கள். வீரர்கள் ஜெருசலத்தில் முஸ்லீம்கள் ஆட்சியில் இருக்கிற போது அதை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். அதை சிலுவை யுத்தம் என்று சொல்வார்கள். அப்படி கைப்பற்றி முஸ்லீம்களுக்கு நோவினை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்ரேல் எப்படி காசா பாலஸ்தீன் மக்களுக்கு நோவினை கொடுக்கிறார்களோ, அதே போல கிறிஸ்தவ உலகம் அன்றைக்கு 1999 ஆண்டு ஜெருசலத்தை கைப்பற்றி முஸ்லீம்களுக்கு நோவினை கொடுக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், வரலாற்றில் 75,000 முஸ்லீம்களை அவர்கள் கொலை செய்கிறார்கள். கிறிஸ்தவ வீரர்கள் கொலை செய்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், வயது போனவர்கள் என்று 75,000 பேரை கொலை செய்கிறார்கள். அதுவும் ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்போ மிஸ்ரில் ஆட்சியில் இருக்கிறார் சலாஹுத்தீன் அய்யூபி என்கிற ஒரு வீரர். இவர் இன்றைக்கு நினைக்கிற அரபுலகத்தில் இருப்பவர்கள் போன்று ஏனோ தானோண்டு இருந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் உள்ளத்துக்குள் என் சகோதரன் பாதிக்கப்படுகிறான் என்ற உணர்வு கிளந்தெழுந்தது. சிரியாவுக்கு வருகிறார், ஆட்சியை பிடிக்கிறார், வீரர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். ஈஜிப்டிலிருந்து சிரியாவினுடைய ஆட்சி தலைவராக சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் மாறுகிறார்கள். ஜெருசலத்தில் முஸ்லிம்களுக்கு பாதிப்பா, முஸ்லிம்களை சிறுமைப்படுத்துகிறார்களா, கொலை செய்கிறார்களா, அதற்கு எதிராக களத்தில் நிற்க வேண்டும், அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று போராடுகிறார். எந்த அளவுக்கு 1167 ஆண்டு சலாஹுதீன் அய்யூபினுடைய காலின் கீழ் அந்த கிறிஸ்தவ உலகம் சரணடைந்தது. வெளியே போங்கடா எல்லாரையும் முன்னர். ஆனால் கிறிஸ்தவ உலகம் அன்று முஸ்லீம்களை கொலை செய்தது போல சலாஹுதீன் அய்யூபினுடைய ஆட்சியில அந்த கிறிஸ்தவர்களை சிறைப்பிடித்து கொலை செய்யவில்லை. போங்க, இங்கிருந்து போயிருங்க, இதை தந்துட்டு போங்கன்னு ஒப்படைச்சாங்க. அதனால வரலாற்றில் கூட சலாஹுதீன் அய்யூபினுடைய இரக்கத்தன்மையை பாராட்டி புகழ்ந்து புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை ஏன் இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு இருந்த இந்த எண்ணங்கள் முஸ்லீம் பாதிக்கப்படுகிற போது தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து ஜெருசலத்தை சுற்றி வளைத்து காபீர்களை அடித்து விரட்டி அந்த வீரம் இருக்கிறதே, தக்குவா, அல்லாஹ் மீது வைத்திருந்த அந்த பயபக்தி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபுலகத்துக்கு எங்கு போனது? அன்னைக்கு ஜெருசலத்தில் ஆட்சி செய்கிற போது சவுதி கிடையாது, குவைத்து கிடையாது, துபாய் கிடையாது, சிறு சிறு பிரதேசங்களாக இருந்தது. அன்றும் கூட சில அரபிகள் இந்த கிறிஸ்தவ உலகத்திலே ஒப்பந்தங்கள் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தான் இருந்தார்கள். அதனால் அது கூட சலாஹுதீன் அய்யூபிக்கு பெரும் ஒரு எதிர்ப்பாக இருந்தது. அந்த உள்ளால இன்னைக்கு செய்கிற மாதிரியே அன்னைக்கும் பல ஒப்பந்தங்கள், பல வியாபார ஒப்பந்தங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இன்னைக்கு என்ன நடக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு 3 நாட் கணக்கில் கூட இந்த ஜெருசலத்தை நோக்கி இஸ்ரேல் குண்டு வீசுகிறது. ஒப்பந்தத்தை முறியடித்து விட்டார்கள் என்ற ஒரு காரணம் என்ற பொய்யை சொல்லி குண்டு வீசுகிறார்கள். ஏறக்குறைய 400 முதல் 600 பேர் கொல்லப்படுகிறார்கள். 413, இப்போ 433, 600 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 163க்கு மேலே குழந்தைகளை குறிவைத்தே தாக்கி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் இருந்திருந்தால், நபித்தோழர்கள் இருந்திருந்தார், அல்லது இந்த பிறகு வந்த சலாஹுதீன் அய்யூப் போன்ற தலைவர்கள் இருந்திருந்தால், ஆட்சி பலம் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள், எதை நடத்தியிருப்பார்கள், உள்ளத்துக்குள் எப்படி இருந்திருக்கும்? என் சக இஸ்லாமியன் பாதிக்கப்படுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என் சதையை போன்று ஒவ்வொரு முஸ்லீமும் இன்னொருவனுடைய உறுப்பை போன்று என் சக சோழன் பாதிக்கப்படுகிறான்.
பச்சை குழந்தையை கொலை செய்கிறான், கொத்து கொத்தாக தூக்கி கொண்டு வருகிறான். நிம்மதி அடைந்து விட்டோம் என்று காசாவுக்கு வந்தவர்கள் மீண்டும் கொல்லப்படுகிறார்கள், குறிவைத்து தாக்குகிறான். இதையெல்லாம் பார்த்த ஒரு இஸ்லாமிய தலைவனுடைய உள்ளத்துக்குள் என்ன வர வேண்டும்? வெறும் கண்டன உரை மட்டுமா, அல்லது கண்டனத்தை மட்டும் சொல்வது மட்டுமா இருக்கணும்? இல்லை, அதுக்காக போராட அதிகாரத்தில் உள்ளவன் அதற்காக போராட வேண்டும். ஆனால் என்ன நடக்குது பாருங்க, என்ன இன்றைக்கு நடக்கிறது? இதற்கு எதிராக சவுதி ஒரு குரல் கொடுக்கிறது, என்ன? கண்டனம், இஸ்ரேல் இப்படி செய்வதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இது போதுமா? எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும். அதற்கு எதிராக அதிகாரத்தில் இல்லாதவன் போராட நினைக்கிறான், நாங்கள் வருகிறோம் என்று. அதிகார பலத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அமைதி காக்கிறது. அமைதி மட்டும் காத்தா பிரச்சனை கிடையாது. எதை விரும்புகிறான்? எதை விரும்பி நோக்கி இன்றைக்கு பயணிக்கிறான்? நவீன நாகரிகத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம், ரியாத் சீசன் என்று ஒன்றை உருவாக்கினார்கள் சிறு ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதில் ஆடம்பரத்துக்கு ஆட விடுவதற்கு பெண்களை கொண்டு வந்து ஆட விட்டார்கள், அரைகுறை ஆட்டம். அதை பார்த்து ஸ்டேஜுக்கு போய் அரபி பெண்கள் கூட ஆட்டம் போட்டார்கள். சமூக வலைதளங்களில் வந்து ஆண்கள் பெண்கள் என்று குத்தாட்டம் போட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகம் உள்ள ஊர் சகோதரர்களே. வெறும் ஜுப்பாவையும் தலைப்பாகையும் பார்த்து விட்டு இஸ்லாம் நினைக்க வேணாம். இன்னைக்கு ஒரு ஆசியானில் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருக்கக்கூடிய தக்வா, இறையச்சம், இஸ்லாமிய பண்பாடு அவர்கள்ட்ட இல்லை சகோதரர்களே. எந்த அளவுக்கு மாறி இருக்கிறார்கள்? உலக சொகுசை மட்டுமே நோக்கி போகிறார்கள். கட்டிடங்களை கட்டிவிட்டால் அல்லாஹ் சொர்க்கத்தில் போடுவார் நினைச்சிருக்காங்க, நம்ம தெரியல. துபாயில் ஒரு கட்டிடம் 850 மீட்டர் அளவுக்கு உயரத்தில் கட்டுகிறான்னு சொன்னால், அதற்கு போட்டியாக நான் ஒன்றை கட்டுகிறேன், ஜித்தா டவர்னு ஒன்றை கட்டுகிறேன், நான் முடிக்கலை. சவுதி 1 கிலோமீட்டர் உயர்வு, 1000 மீட்டர். எப்படி இருக்குன்னு, 1 கிலோமீட்டர் உயர்வு 1000 மீட்டர் உயர்வுக்கு முடிக்கப்படலை, பொருளாதாரம் பற்றாக்குறை நிறுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் இங்கேயோ காசாவில் கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்படுகிறது. ஆனால் அந்த முஸ்லீம் சமுதாயமோ கட்டிடங்களை உயர்த்தி கட்டி கொண்டே போகிறார்கள். அல்லாஹ் கேட்க மாட்டான் நினைச்சிட்டு இருக்கிறான், அல்லாஹ் பார்க்க மாட்டான் நினைத்துக் கொண்டிருக்கிறான். வாழ்க்கை இதுவென்று நினைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, இவனை அந்நாசர் என்கிற சவுதியினுடைய கிளப் வாங்குகிறது. வருஷத்துக்கு எவ்வளோ சகோதரர்களே? இந்த கிறிஸ்டியானோவுக்கு மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்க? இலங்கை காசுப்படி ஏறக்குறைய 6150 கோடி வருஷத்துக்கு இவனுக்கு கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 6150 கோடி சகோதரர்களே. அதை தாண்டி அவனுக்கு வேறு பல விளம்பரத்துக்காக வருது. இங்கே பலஸ்தீன மக்கள் அடிபட்டு கொல்லப்பட்டு தடுமாறுகிறார்கள். அவன் பெட்ரோல் வளம் குன்றி போகும், அதற்காக வேண்டி பொழுதுபோக்கு வளத்தை உருவாக்க வேண்டும் என்று நியோம் சிட்டினோடு அடிக்கிறான். என்னவெல்லாம் பொழுதுபோக்கு கொண்டு வரணும் அதையெல்லாம் கொண்டு வருகிறார்கள். அவனை கொண்டு வரான், இந்த விளம்பரக்காரனை கொண்டு வருகிறான். இப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எதுக்கு சொல்றேன்னா, சில பேர் யோசிக்கிறான், அவன்லாம் பார்த்து தானே இருக்கிறான், இந்த சவுதி இவங்கெல்லாம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறார்கள், என்னென்று கேட்க மாட்டார்களா, என்னென்று பார்க்க மாட்டார்களா என்று நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள, இந்த வெறும் ஜுப்பா வெள்ளையாக போடுவதனாலையோ இந்த தலைப்பாக சுத்திட்டு போறதுனாலையோ இவெல்லாம் ரசூலோட வாரிசுன்னு நினைச்சிடாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாரிசுன்னு நினைக்காதீர்கள். இவ்வளவு காலம் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்காக என்ன செய்தார்கள்? இவன் ஒப்பந்தம் தான் செய்கிறான். இஸ்ரேலோட ஒப்பந்தம், அமெரிக்காவோட ஒப்பந்தம். டாலருக்கு அன்றி வேறு வகையில் நீங்கள் பெட்ரோலை கொடுக்கக்கூடாது. இவன் கையில் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இவனுடைய ஒப்பந்தம் எப்படி இருக்கிறது? அமெரிக்கா டாலரை முன்னிலைப்படுத்துகின்ற விதத்தில், அது சவுதியாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், துபாயாக இருக்கலாம். ஆனால் இதற்கு எதிராக காஃபிர் நாடுகள் முன்னிக்கிறது. ரஷ்யா முன்னிக்கிறான், இவன் டாலரை உயர்த்தக்கூடாது, டாலருக்கு பெட்ரோலை வாங்கக்கூடாது, நான் தாரேன் ஐரோப்பாவுக்கு பெட்ரோல் என்று சொல்லி அவன் ரஷ்யா கொடுக்கிறான். சீனா சொல்கிறான் முடியாது, இந்த அமெரிக்காவோடு சேர முடியாது என்று ஒதுக்குறான். ஈரான் ஒதுங்கி நிற்கிறது. ஐரோப்பாவுக்கு பெட்ரோல் விநியோகத்தை தடுப்பதற்கே உக்ரைனுடன் அமெரிக்கா கைகோர்த்து எங்களுடன் சேருங்கள், நாங்கள் உங்களுக்கு பெட்ரோல் தாரோம் என்று உக்ரைனை தூண்டியது. இதை அறிந்த ரஷ்யா தான் என்ன செஞ்சான்? உக்ரைனுக்கு எதிராக நீ சேர்ந்தா உனக்கு அடிப்பேன். இவன் அடிக்கிறத பார்ப்போன்னு இவன் சேர முற்பட்டான். இவன் யுத்தத்தை ஆரம்பித்தான். போய் சேர்ந்தா உனக்கு அடிப்பேன். ஒரு வகையில் ரஷ்யா செய்து நியாயம். எதுக்கு? உக்ரைனுக்குள் அமெரிக்கா வந்தா எப்படி அரபு நாடுகள் இழுத்து கொண்டிருக்கிறதோ இதே போன்று ரஷ்யாவாகிய எங்கள் நாட்டையும் இந்த அமெரிக்கா தாக்குவான் என்பதனால ரஷ்யா சொல்லிச்சு, உக்ரைனே அமெரிக்கா உள்ள விட்டா உன்னை அடிப்பேன், உன்னை தாக்குவோம். அதனால தாக்கினா இன்னைக்கு சிதைந்து போய் நிற்கிறது. அப்போ எல்லா வகையிலையும் இங்க பலஸ்தீனத்துக்கு தாக்கும் போது
வியாபாரத்துறையில் உன்னை தாக்குவேன் நீ குரல் கொடுத்தால் என்று சவுதிக்கு சொல்கிறது. சரி சரி, நான் இதையும் பேசலை, நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிங்க, பேசுகிற மாதிரி பேசு. எவ்வளோ கண்டனம். டொனால்ட் ட்ரம்ப் வந்தான், காசாவை நரக பூமியாக நான் மாற்றுவேன் என்கிறான். இத்தனை நாளுக்கு பிறகு நான் அடிப்பேன் என்கிறான், இப்படி தாக்குவேன் என்கிறான். என்ன செய்ய முடிஞ்சு? எவன் ஒன்றெண்ட போட்டு பார்க்குது ஒரு பாம்பை. ஒவ்வொரு படைகளும் அங்கங்கே சின்ன சிறிய பாம்புகளை போட்டு பார்க்கிறது. ஆனால் அவனிடத்தில் பெரிய சக்திகள் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை, அல்லாஹ் என்ற சக்தி இருக்கிறது. ஆனால் பலம் இருக்கிற இஸ்லாமிய சமூகத்துக்கு. ஆனால் ஏன் செய்ய மறுக்கிறார்கள்? ஏன் இல்லை, நான் இவனோட எதிர்த்துக்கிட்டோம்னா, இவனை நாங்கள் முட்டி மோதினோம் என்று சொன்னால் பொருளாதார தடை அமெரிக்கா விதிச்சிருவான், எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இப்படி ஒரு நப்பாசி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பொருளாதாரத்தை பயந்தார்களா? வறட்சியை பயந்தார்களா? என்ன கொடுமை வேண்டுமானாலும் செய். சில சஹாபாக்களை காஃபிர்கள் ஒரு மாத காலம் ஒரு இடத்திலே முற்றுகையிடுகிறார்கள். பொருளாதாரத்தை பயந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே வருகிறேன், சேர்ந்து கொள்கிறேன், சேர்ந்து கொண்டு நான் இப்படி செய்கிறேன் என்று வந்தார்களா? அங்கே இருக்கக்கூடிய இலைகுலைகளை உண்டு அவர்கள் ஆடுகள் விட்டை போடுவது போன்று விட்டைகளை போட்டார்களா? இதுதான் இஸ்லாமிய சமுதாயம். இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த கட்டிடங்கள் எல்லாம் நம்மளை நிரந்தரமாக வாழ வைக்க போகிறது. இந்த நியோம் சிட்டின்னு கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் சகோதரர்களை, எல்லாம் மாலையெல்லாம் சேர்த்து ஒரு கட்டிடத்துக்குள்ளே கொண்டு வந்து அதுக்குள்ளேயே எல்லா சுற்றுலாவையும் கவருகிற வகையில் பில்டிங்குகள் உயரமாக கட்டுவது. ஆது சமுதாயம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், என்னுடைய சமுதாயமே, நீங்கள் மலைகளை குடைந்து வாழ்கிறீர்கள். பாருங்க என்ன நோக்கம் என்று பாருங்க. அதாவது இந்த காரணத்துக்கு என்ன, ஒரு இஸ்லாமிய சகோதரன் பாதிக்கப்படுகிறான், உரிமை குரல் கொடுக்க முடியவில்லை. ஒரு இஸ்லாம் கொல்லப்படுகிறான், அதற்காக வேண்டி பேச முடியவில்லை. என்ன காரணம் என்றால், உலகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டும், அவனை பகைத்து கொண்டோம் என்றால் வாழ முடியாது. நான் பாதிக்கப்படுவேன், நான் கொல்லப்படுவேன். சதாம் ஹுசைன் எதிர்த்தார். சதாம் ஹுசைனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு. ஆனால் அன்றைக்கு இஸ்ரேல் எல்லாம் சதாம் ஹுசைனின் காலுக்கு கீழே தான் இருந்துச்சு. அவன் எழுந்திருக்க மாட்டான். இஸ்ரேலினுடைய தூதுவர் எழுந்திருச்சு சதாம் ஹுசைனுக்கு முன்னாடி கொடுத்தார். கட்டுப்பட மறுக்கிறியா, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயா, சதாமுக்கு செய்கிற வேலைன்னு சொல்லி அணு ஆயுதம் இடத்தில் இருக்கிறது என்று அந்த பெரும் அமெரிக்கா உள்ளே வந்துச்சு, அடித்து துவம்சம் செய்தார்கள். அப்போ கூட அரபு நாடு பார்த்து கொண்டு தான் இருந்தது. அமெரிக்காவுக்கு டாலருக்கு பெட்ரோலை கொடுக்காது என்று குவைட்டை எச்சரிக்கை செய்தது ஈராக். அப்போ துணைக்கு யாரை கூப்பிட்டான்? இந்த குவைத். அமெரிக்காவே வாங்க எங்களை பாதுகாத்துங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? காஃபியர்களை உற்ற நண்பனாக ஏற்றுக்கொள்ளாதே, நாங்கள் ஏற்றுக்க தான் செய்வோம், எங்களுக்கு பாதுகாப்பு இவர்கள் தான் என்ற அளவில் ஆகிவிட்டது. அல்லாஹ்வை மறந்துவிட்ட ஒரு சமுதாயமாக மாறிய சகோதரர்களே, இதுதான் இன்றைக்கு அரபுலகத்தில் நடக்கிறது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆது சமூகத்துக்கு என்ன சொன்னார்கள்? நீங்கள் கட்டிடங்களை எல்லாம் கட்டுகிறீர்கள், கட்டிடங்களை சமூக கூட்டம் உடைகிறீர்கள், உங்கள் மாளிகைகளையும் உங்கள் கட்டிடங்களையும் பார்க்கிற போது அல்லாஹ் அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் போன்றல்லவா இருக்கிறீர்கள். அந்த கொடையிறதும் டிசைன் பண்ணுறதும் இத்தனை வருஷத்து திட்டம் அப்படி தானே போடுறான். இப்போ 2050ஆம் ஆண்டு வரை இந்த திட்டம். அவனுடைய அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமுதாய ஆது கூட்டம் அந்த வடிவமைப்பை பார்த்து விட்டு அல்லாஹ்வே சொல்றான், நீங்கள் கட்டிடக்கலையிலே பிரசித்தி பெற்றிருந்தீர்கள். அல்லாஹ் சொல்றான் அழகுன்னு. இன்னைக்கு இவன் உயரமாக கட்டுவதை விட அவர்கள் அலங்கரித்து கட்டுவர்களாக இருந்தார்கள். அப்போ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, நீங்கள் இந்த கட்டிடங்களை அமைப்பதை பார்த்தால் நிரந்தரமாக இங்கே இருப்பது போன்றல்லவா இருக்கிறீர்கள். நீங்கள் நிரந்தரமாக இருக்க வந்த சமுதாயம் இல்லை, உங்களுக்கு நிரந்தரம் சொர்க்கம் அல்லது நரகம் மறுமை தான். இப்படி இருக்கிறீர்களே. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வை மறந்ததன் காரணமாக அவர்களை நாங்கள் அழித்தோம். ஃபஅம்மா ஆது ஃபஅஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா, ஒரு காற்றை அனுப்பினோம், 7 பகல்களும் 8 இரவுகளும். அந்த காற்று போய் அவர்களை அழித்தது. எலும்பு மட்டும்தான் மிஞ்சுற மாதிரி நாங்கள் அழித்தோம். அல்லாஹ்வை மறந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இதை சொல்கிறான். அப்போ இந்த அரபு உலகத்தை நீங்கள் பாருங்கள், இவ்வளோ பில்டிங்கோட சொகுசாக காசுகளோட வாழ்கிறார்கள். பில்டிங் கட்டுறான், சொகுசாக இருக்கிறான், எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கான் அல்லாஹு தஆலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரே ஒரு துவா, யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகளை இங்கே நான் குழி அமர்த்துகிறேன், பாலைவனம்தான், பசுமையான இடமாக யா அல்லாஹ் மாற்று, அவர்களுக்கு அபயம் பெறுகிற பூமியாக இதை நீ மாற்று. அப்படி மாற்றப்படுகிறது. நீங்கள் நினைக்க இவனுடைய நன்மை,
இவன் தொழுது வணங்குகிறான் அந்த அரபிகள். அதனால அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்தது, அதன் விளைவாக இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சொகுசான வாழ்க்கையை பார்த்தால் ஒரு மூமினுக்கு இரையச்சம் வர வேண்டும். அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னாடி உணவு தட்டு வைக்கப்படுகிறது. பாருங்க, ஒரு ஈமானுக்கு எப்படி இருக்கணும், இன்னைக்கு இவனுக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க. ஒரு உணவு தட்டு வைக்கப்படுகிறது, நல்ல செழிப்பான உணவு. அதை பார்த்த அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்படுகிறார்கள். ஏன் நீங்கள் இவ்வாறு கவலைப்படுகிறீர்கள்? இன்று எனக்கு வழங்கப்படுகிற இந்த சொகுசான வாழ்க்கையை பார்க்கிற போது, இந்த வளமான உணவை பார்க்கிற போது, மறுமையில் எனக்கு எதுவும் இல்லாமல் போய்விடுமோ என்று பயமாக இருக்கிறது. அன்றைக்கெல்லாம் முஸ்அப் இப்னு உமைர் எங்களுடன் இருந்தார், செல்வந்தராக இருந்தார். ஆனால் இஸ்லாத்திற்காக வேண்டிய அனைத்தையும் இழந்தார். அவர்களெல்லாம் முந்திவிட்டார்கள். இறந்ததற்கு பிறகு கபனிடுவதற்கு கூட சரியான போர்வை அவருக்கு கிடைக்கவில்லை. அவர்களெல்லாம் முந்திவிட்டார்கள். ஆனால் அல்லாஹு தாலா எங்களை கால தாமதப்படுத்துகிறான். அதனால் நிறைய செல்வத்தை அல்லாஹ் தருகிறான். இந்த செல்வம் எல்லாம் மறுமையில் எங்களுக்கு எதுவும் இல்லாமல் போய்விடுமோ என்று நான் பயமாக இருக்கிறது, அதனால் நினைத்து கவலைப்படுகிறேன் என்றார்கள். இதுதான் நபித்தோழர்கள் சகோதரர்களே. இப்படித்தான் ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டும். சொத்து செல்வம் நமக்கு அல்லாஹ் நிறைய நேசிக்கிறான்ல, செல்வம் வரும்போது அல்லாஹ் சோதிக்கிறான். இதை செல்வத்தை வைத்து என்ன செய்ய போகிறான் என்று அல்லாஹ் சோதிக்கிறான். நியாமத்தை வழங்கிவிட்டு உனக்கு இத்தனை கோடான கோடியை தந்தேன், அனுபவித்துக் கொண்டு இரு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தர்ற நான் விசாரிப்பேன், மறுமையில் நான் கேட்பேன், இவ்வளவு சொத்துக்களை நான் தந்தேனே என்ன செய்தா என்று நான் கேட்பேன். அரபிகளுக்கு பாருங்க, டெக்ஸ் கிடையாது வாகனம் ஒன்று இறக்குமதி செய்வதற்கு. இலங்கைக்கு அது மாதிரி வாகனங்கள் 2050 ஆனாலும் வராது. ஜப்பானுடைய பல வியாபார ஸ்தலத்தில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள், கார்கள் புதிதாக உற்பத்தி செய்தால், வாகனத்தை உற்பத்தி செஞ்சால் அமெரிக்காவுக்கோ ரஷ்யாவுக்கோ வல்லரசு நாடுகளுக்கோ போவது கிடையாது. இந்த அரபிக்காரன் தான் முதல் ஆர்டர் செய்கிறான். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுவீங்க? பெருசா ஐஃபோனில் புதுசாக வந்தால் அதை பக்கெட்டுக்காக ஆர்டர் பண்ணுவாங்க. நான் தான் முதல்ல வெளியிட்டத்தோட வாங்கினேன். ஆனால் இவனுங்க எதை ஆர்டர் பண்ணுவாங்க தெரியுமா? புதுசாக 2025 ஒரு மாடல் வருதுன்னா அதை நான் தான் முதலில் வாங்க வேண்டும் என்று வாங்குகிறார்கள். டெக்ஸ் கிடையாது, பொருளாதாரம் இருக்குது. இங்கே டெக்ஸும் இருக்குது, பொருளாதாரம் இல்லை, அது ஒரு பிரச்சனை. ஆனால் அங்கே டெக்ஸ் அதிகப்படியானது கிடையாது, பொருளாதாரம் அதிகமாக அல்லாஹ் கொடுத்து வச்சுக்கிறான். அது தவிர இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு ஆயுள் லைஃப் இன்ஸ்டால்மெண்ட், எப்போ வேணாலும் தந்து முடி நான் காரை வச்சுக்க. ஆடுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ஆனால் சக பாலஸ்தீனிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதை பற்றி குரல் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இதை பற்றி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்தவாறே சொன்னார்கள். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரைனுக்கு நிதி வசூலிப்பதற்காக போனார்கள். பொருளாதார பற்றாக்குறை தான். ரசூலுல்லாஹ் காஃபிர்களுடன் கைகோத்திருந்தால் அன்றைக்கு இருந்த அரபிகள் அழகாக வாழ்ந்திருக்கலாம், முஸ்லிம்கள் ஜாம் ஜாம் என்றிருந்திருக்கலாம். ஒரு சில மார்க்க விஷயத்தை விட்டுக் கொடுத்திருந்தால் ரசூலுல்லாஹ்வை அழகாக வாழ்ந்திருக்கலாம். வியாபாரத்தில் பிரசித்தி பெற்றிருந்த முஹம்மத் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, இஸ்லாத்தை போதிக்கப்பட்டதற்கு பிறகு ஏழ்மை நிலைக்கு போனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு மாறுவதற்கு காரணம் இஸ்லாத்தின் மீது வைத்த பற்று. பஹ்ரைனுக்கு நிதி வசூலித்துக் கொண்டு வருவதற்கு இஸ்லாமியர்கள் நோக்கி அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ் அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை. பஹ்ரைனுக்கு போகிறார்கள். போனால் இங்கே அன்சாரி சஹாபாக்களும் முஹாஜிர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிறிய நிதி வருகிறது. அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தது சுபஹ் நேரம். இந்த செய்தி கிடைக்கிறது. எந்த அளவுக்குன்னு பாருங்களேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா கிடைக்குதுன்னு சொன்னால் சவுண்டு வெளியில் வருமா? அவர்கிட்ட 10,000 கிடைச்சிருக்குதான், அவர் ஒரு வாகனம் வாங்கியிருக்காராம், ஆடம்பரமாக வருமா? செய்தி இல்லை. ஜாம் ஜாம் என்று வியாபாரத்தில் பிரசித்தி பெற்றுக் கொண்டிருந்த இஸ்லாத்துக்கு முன்னாடி இந்த நபித்தோழர்கள் பஹ்ரைன்லேருந்து ஒரு சிறு நிதி வருகிறது, இது தகவல் கிடைத்து சந்தோஷப்படுறாங்க, ஒரு நிதி வந்திருக்கிறது என்று. ஆசைப்படத்தானே செய்வோம். வறட்சியில் இருக்கிறார்கள், கவர்மெண்ட்டுக்கு, இஸ்லாமிய கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வருகிறது, ஆசைப்படுகிறார்கள், கொஞ்சம் சலசலப்பு கூட ஏற்படுகிறது, சந்தோஷத்தினால் புன்னகைக்கிறார்கள் நபித்தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையை முடித்து விட்டு பார்க்குறாங்க, நபித்தோழர்கள்ட்ட என்ன இருக்கிறது? புன்னகை இருக்கிறது. என்ன? பொருளாதாரம் கொஞ்சம் கிடைத்திருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அபூ உபைதா வந்து விட்டார் போல, பஹ்ரைனிலிருந்து நிதியுடன் வந்திருக்கிறார் போல. இது யாருக்கு? ரசூலுல்லாஹ் அரபுகளுக்கு சொல்கிறாங்க பாருங்க, சஹாபாக்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், வந்து விட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொஞ்சம் தான் பொருளாதாரம், அதெல்லாம் கோடிக்கணக்கான பொருளாதாரம் கிடையாது, கொஞ்சம் நிதி.
அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், உங்களுக்கு பஞ்சம் வந்து இஸ்லாத்தை விட்டு போவீர்கள் என்று நான் பயப்படவில்லை. கஷ்டம் வந்து இஸ்லாத்தை விட்டு போவீர்கள் நான் நினைக்கவில்லை. மாறாக உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா சொத்து சுகங்களை கொடுத்து அவர்கள் சொத்து சுகங்களுக்காக போட்டி போட்டுக்கொண்டு அழிந்து போனார்களே, இதே போன்று நீங்களும் அழிந்து போய்விடுவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள். இன்னைக்கு நீங்கள் அப்படியே இந்த அரபிகளை பார்க்கலாம். சொத்து சுகம், அவன் ஒரு பில்டிங் கட்டினா அதை விட பெரிய பில்டிங் நான் கட்டுறேன், அவன் ஒரு வாகனம் வாங்கினா அதை விட பெரிய வாகனம் வாங்கலாம் என்று போட்டி பொருளாதாரத்தில் தான் இருக்கிறது. அதற்காக அடித்துக்கொண்டு அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியும் சொல்றாங்க, என்னுடைய தோழர்களே, இன்றைக்கு நீங்கள் வீரமிக்கவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு இஸ்லாமியனுக்கு பாதிப்பு என்றால் களத்தில் நிற்கிறீர்கள். அபூ தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த களத்திலே சொல்கிறார்கள், டேய், யாராவது உங்களிலே என் முஹம்மத் தூதரை கொல்ல வேண்டுமென்றால் நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. என்னை கொலை செய்ததற்கு பிறகுதான் என் தூதர் முஹம்மதை கொல்ல முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக குரல் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அந்த யுத்த களத்திலே அபூ தல்ஹா அவர்கள் முயற்சித்து பாடுபட்டது போன்று வேறு யாரையும் நாங்கள் பார்க்கவில்லை. தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து அல்லாஹ்வின் தூதரை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நிலை இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. இறந்து போனால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அவனு நம்மளையும் நமக்காவது ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் வருது, ஏன் இப்படிலாம் செய்யலாம், அநியாயக்காரன் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஏன் காஃபிருக்கு வருதே? அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் காஃபிர்கள் களத்தில் நின்று போராடுகிறார்கள். இந்த நெதன்யாகு என்கிற மனித படுகொலை செய்கின்ற இந்த நாய் ஆட்சி விட்டு போக வேண்டும், அமெரிக்காவை அதை கேள் என்று களத்தில் நிற்கிறார்கள், அமெரிக்காவை கண்டிக்கிறார்கள். ஆனால் இவனுங்க வாயில சிகரெட்டோட இஸ்லாம் என்ற பேரில் ஜுப்பா விட்டு திருதான். களத்தில் நின்று போராட வேண்டிய பொருளாதார பலம் கொண்டவன் அமைதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய அன்பு சகோதரர்களே, நபித்தோழர்களே, இன்றைக்கு நீங்கள் வீரமிக்கவர்களாக இருக்கிறீர்கள், இஸ்லாத்திலே பிடிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். சக இஸ்லாமிய சகோதரனுக்கு பாதிப்பு என்றால் களத்தில் நிற்கிறீர்கள். அபூபக்கரை திட்டினால் உமருக்கு கோபம் வருகிறது, உமரை திட்டினால் உஸ்மானுக்கு கோபம் வருகிறது. முஹம்மது கொல்லப்பட்டு விட்டால் என்று சொன்னால் உமருக்கு கோபம் வந்து யாராவது அப்படி சொன்னால் அவனை நான் கொல்லுவேன் என்ற கோபம் வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த டைம்ல என்னுடைய தோழர்களே, இன்றைக்கு இந்த பிடிப்பும் இந்த நம்பிக்கையும் உங்களிடத்திலே எதிர்காலத்தில் குறைந்துவிடும். வெள்ளத்தில் அடிபட்டு போகிற சருகள் போன்று நீங்கள் இருப்பீர்கள். உங்களை பார்த்தால் எதிரிகளுக்கு பயமே வராது. உங்களை பார்த்தால் உமரை கண்டால் பெரும் சாம்ராஜ்யமே நடுங்கியதே. அப்படி இல்லை, ஒரு காலத்தில் அந்த சாம்ராஜ்யத்தை நடுக்கிறது முஸ்லீம்னா ஒண்ணுக்கு இல்லாத வேண்டிய ஒரு நிலைமை வரும். எதிரிகளுடைய உள்ளத்திலே இருந்து உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் தஆலா எடுப்பான். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் யா ரசூலல்லாஹ், என்ன காரணத்துக்காக அப்படி எதிரி எங்களை விட்டு பயந்து போவார்கள்? நாங்கள் குறைவானவர்களாக இருப்போமா? இல்லை, நீங்கள் அந்த நாளில் அதிகமாகவே இருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எதிரியுடைய உள்ளத்தில் உங்களை பற்றிய பயத்தை கலட்டிவிட்டு உங்களுடைய உள்ளத்திலே வஹன் என்கிற ஒரு நோயை போடுவான். சகோதரர்களே, இது கட்டுக்கதை கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய நிலை குறித்து அன்றே சொன்னார்கள். இப்படியான மனநிலைக்கு நீங்கள் மாறுவீர்கள். பொருளாதார மோகத்தினால் உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு வரும். அல்லாஹ் தஆலா எச்சரித்த இன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, லஐபுன், வீணும் விளையாட்டுமே அன்றி வேற ஒன்றும் இல்லை. கடந்து போகிற பாதை அன்றி நிரந்தரமாக இருக்கிற வாழ்க்கை அல்ல. இந்த எண்ணமெல்லாம் உங்களுடைய உள்ளத்திலிருந்து கலண்டு போய்விடும். உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா வஹன் என்கிற ஒரு நோயை போடுவான். யா ரசூலல்லாஹ், வஹன் என்றால் என்ன? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மவுத், மரணத்தை வெறுப்பீர்கள், துனியாவில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். இதுதான் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா போடுகிற நோய் என்றார்கள். இன்றைக்கு இதுதான் நோயாக இருக்கிறது. சகோதரர்களே, பாலஸ்தீனத்துக்குள்ள வர்றார்கள், காசாவுக்குள் வருகிறார்கள், அவர்கள் சகரு செய்கிறார்கள், தொழுவதற்கு பள்ளிவாசல் கூட இல்லை, முசல்லாவை விரித்து இடிந்து போன கட்டிடங்களுக்கு மத்தியிலே தொழுகிறார்கள், இஃப்தார் செய்கிறார்கள், ஜும்மாவும் நடத்துகிறார்கள், துபாயில் குத்தாட்டம் போடுகிறார்கள், ஃபேஷன் ஷோ நடத்துகிறார்கள். அடுத்த ஃபேஷன் ஷோ எப்படி செய்யலாம் என்று சல்மான் திட்டமிடுகின்றான். எப்படி மதுபான கடையை ஓபன் செய்யலாம், தியேட்டருக்குள்ள எப்படி மக்களை கொண்டு வரலாம்,
எப்படி வெள்ளைக்காரிகள் எல்லாம் கொண்டு வந்து ஆட்டம் போட வைக்கலாம், எப்படி இஸ்லாத்தை கலட்டி விடலாம் என்று அவன் யோசிக்கிறான். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொழ வேண்டும், அல்லாஹ்விடத்தில் போக வேண்டும் நினைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் தஆலா நம்ம போய் யோசிக்க கூடாது, நம்மளை போய் சவுதியில் பிறக்க வைக்கலையே, இந்த பஞ்சம் பிடிச்ச நாட்டிலே பிறக்க வச்ச நினைக்காதீங்க. அல்லாஹ் தந்த அருள் சகோதரர்களே, பொருளாதாரம் நிறைய கிடைப்பது அருள் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொன்னாது சோதனை. மறுமை நாளிலே ஒரு பணக்காரன் 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் சொர்க்கம் போவான். ஒரு ஏழை 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனதற்கு பிறகு நியாமத்து குறைவாக வழங்கப்பட்ட ஏழை ஆரம்பமாக போயிடுவான். பொருளாதாரம் குறைவாக வழங்கப்பட்டவன் எல்லாத்தையும் விசாரிக்கணும். இது எப்படி வந்துச்சு, இந்த வருமானத்தை எப்படி செலவு பண்ண, எல்லா விசாரணைக்கு பிறகுதான் சகோதரர்களை போக முடியும். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களை, நாம் என்ன செய்ய முடியும்? இந்த பாதிக்கப்பட்டவர்களை இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அதில் பார்த்தது மட்டும்தானே, பார்த்துட்டு சிலதை பார்க்க முடியாத அளவுக்கு மிக கொடூரமாக இருக்கும். சதைகள் பிஞ்சி உடம்புகள் தொங்குகிற நிலையில ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய கபனிடப்பட்ட அந்த குழந்தையை விரித்து அந்த குழந்தையுடைய கையிலே முத்தமிடுகிற நிலைமைகள். பழைய வீடியோ கிடையாது, இன்னைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. தேடி பிடிச்சி அந்த கட்டிடத்துக்குள்ளே தன்னுடைய மகளை அரவணைக்கிற காட்சி, தாய் பாதிக்கப்பட்டிருக்கிற போது கணவனும் பிள்ளையும் சேர்ந்து அழுது பிறண்டுகிற காட்சிகள், உடல்கள் சிதைக்கப்பட்ட காட்சிகள், இதையெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு அளவு கவலை வருகிறதே. அதிகாரத்தில் உள்ளவனுக்கு எந்த கவலையும் வரலையே, எந்த பயம் வரலையே, அல்லாஹ் கேட்பானடா என்ற ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கிற சகோதரர்கள். நாம் என்ன செய்யலாம்? துஆ கேட்கலாம், அவர்களுக்காக வேண்டி உருகலாம், அந்த எதிரிகளுக்கு லானத்தை கேட்கலாம், இந்த முஸ்லீம்களை அல்லாஹ் பாதுகாத்து என்று கேட்கலாம், இறந்து போனவர்களை அல்லாஹ் பொருந்திக்கொள் என்று கேட்கலாம். இதுதான் எங்களால் முடிந்தது சகோதரர்களே. எனவே எல்லாம் வல்ல இறைவன் இந்த உலகத்தில் நமக்கு சொகுசான வாழ்க்கை தரவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். இதுவே அல்லாஹு தஆலா நம்மை பொருந்தி கொண்டதுக்கு உதாரணம். ஈமானிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறான் பாருங்க, இதுதான் மிகப்பெரிய செல்வம் சகோதரர்களே. ஏனோ தானோ என்று வாழ்பவனை விட இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கிறானே, இது அல்லாஹு தஆலா உங்களை பொருந்தி கொண்ட விதம். அப்துல்லாஹுவை பொருந்தி கொள்ளாத அல்லாஹ், ஆமினாவை பொருந்தி கொள்ளாத அல்லாஹ் உங்களை பொருந்தி கொண்டிருக்கிறானே. யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம் சகோதரர்களே. இந்த விருப்பத்திற்காக இறைவனுக்கு சுக்குர் செய்வோம், அதிகமாக சக முஸ்லிமுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா என்னை உங்களை மாக்குவானாக. வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.